ஹalleluya. இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya. இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya. praise the lord. அனைவருக்கும் இங்கு இருக்கின்ற அருள்பணியாளர்கள் சார்பாகவும் நானும் உங்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Happy Easter to you all. Thank you. இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பு பெருவிழா எல்லோருக்கும் மகிழ்ச்சியா என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அனைவருக்குமே மகிழ்ச்சி இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த நாளிலே மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சோகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே யாருக்கெல்லாம் சோகமாகவும் துக்கமாகவும் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 40-48 நாட்களும் தவ முயற்சிகளை நமது பங்கிலும் கத்தோலிக்க திருவையிலும் அனைவருமே நாம் மேற்கொண்டோம். அதிலே சந்தோஷப்படுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த தவ உடையெல்லாம் கழட்டிட்டு அடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு செல்வார்கள் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். எப்படா இந்த நாள் வரும் என்பது மிக ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். அதிலும் சிறப்பாக எப்படா இந்த உன்னதங்களிலே பாடுவாங்க, அப்பதான் இயேசு உயிர்த்து விட்டார், நாம் மீண்டும் மீண்டும் அதே உருவமாக மாற முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார். அவர்கள் எந்த நிலைக்கு போவார்கள், எப்படிப்பட்ட நிலைக்கு போவார்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாள் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசு உயிர்த்தார், நாம் மறு உருவம் பெற. நாம் மறு உருவம் பெற வேண்டும். பிரியமானவர்களே, கிபி 33ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்து தன் உயிரை ஈந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பல்வேறு அருளடையாளங்களை செய்தார். செவிடரை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், கண் தெரியாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் என்று பல்வேறு அருளடையாளங்களை செய்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறையவில்லை. அவர் தாமாகவே அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, உயிர்ப்பித்தல் வேறு, உயிர்த்தெழுதல் வேறு. லாசரை இயேசு உயிர்ப்பித்தார். நயனோர் அந்த பெண்ணை இயேசு உயிர்ப்பித்தார். விதவை மகனை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த பிறகு அவர்களுக்கு மீண்டுமாக மரணம் நிச்சயம். என்னதான் அவங்க அது ஒரு அதிசயமாகவும் அல்லது பெருமையாகவும் இருந்தாலும் கூட உயிர்ப்பித்த பிறகு அவர்கள் ஒவ்வொருவருக்குமே மரணம் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நிகழ்ந்ததோ, அவர் உயிர் தெழுந்தார். இந்த உயிர்ப்புக்கு மீண்டுமாக மரணம் இல்லை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததன் வழியாக நாம் ஒவ்வொருவருக்குமே நிலையான ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நிலையான வாழ்விலே பங்கு பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவருமே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று நாம் நம்பவில்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. இன்று நீங்களும் நானும் இந்த இடத்திலே இருந்திருக்கவே மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் மகிமையோடு அவருடைய பிரசன்னம் இந்த உலகிலே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நாம் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலிலே இயேசுடைய உயிர்ப்பு இருளிலிருந்து
ஒளிக்கு நம்மை அழைக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற அந்த இருளை இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே அறைந்து அவர் உயிர்ப்பித்தார் இல்லையா, அதே போல நாமும் அந்த ஒளியிலிருந்து இருளிலிருந்து ஒளிக்கு வர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஒளியை நாம் எப்படி பெறுவது என்று ஒவ்வொரு நாளும் முயற்சி. என் வாழ்விலே இருக்கின்ற கவலைகள், என் வாழ்விலே இருக்கின்ற கண்ணீர் துன்பங்கள் அனைத்தையும் இன்று நான் போக்கிவிட்டு இந்த உயிர்த்த இயேசுவின் வழியாக என் வாழ்விலும் ஒரு ஒளி ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக, இறப்பிலிருந்து வாழ்வு. இயேசு கிறிஸ்து உயிர்த்ததன் வழியாக நிலையான வாழ்வு இருக்கின்றது என்பதை நமக்கு உறுதி செய்திருக்கின்றார். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, மூன்றாவது, பயத்திலிருந்து துணிச்சல். இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் பொழுது சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எப்படி அவர் கைது செஞ்சுட்டாங்க, நல்லா நிறைய செஞ்சிட்டு இருந்தாரு, ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் அந்த உயிர்த்த இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்த பிற்பாடு அவர்கள் தூய ஆவியை பெறுவதற்காக தங்களையே தயாரித்துக் கொண்டு அந்த தூய ஆவியை பெற்றவுடனே ஒரு துணிச்சல் கொண்ட மக்களாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், என் பெயரால் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை அனைத்துமே மன்னிக்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை இந்த உலகிற்கு அனுப்பினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்குமே திருமுழுக்கு என்ற ஒரு அருள் அடையாளத்தின் வழியாக நாம் அவரிலே உயிர்ப்பு பெறுகின்றோம். இனி வாழ்வது நான் அல்ல, உயிர்த்த இயேசுவே எனக்குள் வாழ்கிறார் என்று ஒவ்வொரு நாவும் அறிக்கையிடும் பொழுதுதான் இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுள்ளும் என்னுள்ளும் உண்மையாகவே உயிர்த்தார் என்பதை நாம் உலகுக்கு பறைசாற்ற முடியும். ஒரு ஊர்ல ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது. அந்த கல்லறை தோட்டத்துக்கு ஒரு வயசான தாத்தா ஒரு வாட்ச்மேனா இருக்கிறார். அந்த ஒரு ஊர்ல ஒரு அந்த கல்லறையை தாண்டி தான் ஒரு சிறுமி அந்த வீட்டுக்கு போக முடியும். அப்படி அந்த சிறுமி ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தாத்தா கவனிக்கிறாங்க. கல்லறைன்னு எல்லாருக்கும் பயம் வந்துடும், எப்படா இந்த கல்லறையை கடந்து போறது. அதுவும் நைட்டு நேரத்தில் தான் மோஸ்ட்லி அந்த சிறுமி கடந்து போறாங்க. அப்ப நிறைய பேர் முடிக்கிறாங்க, என்னடா கல்லறையை பத்தி பேசுறாங்கன்னு முன்னாடி இருக்கவங்களாம் என்னையை பாக்குறாங்க. சரி, ஓகே, இருந்தாலும் சொல்லணும் இல்லையா. அப்ப அந்த கல்லறை ஒரு நாள் அந்த தாத்தா அந்த பாட்டியை அந்த சிறுமியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏமா தினமும் இதுல கடந்து போறியே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. அந்த சிறுமி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தூரத்திலே என்னுடைய இல்லம் தெரிகின்றது, அந்த இல்லம் தான் என்னுடைய இலக்காக இருக்கின்றது, அதை பார்த்து மட்டுமே தான் நான் போகிக் கொண்டிருக்கின்றேன், நான் எதற்காக பயப்பட வேண்டும், எதற்காக அச்சமுற வேண்டும் என்று அந்த சிறுமி அந்த தாத்தாவுக்கு சொன்னார். என்னவென்றால், நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கின்றோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. ஏதோ எப்படியோ என் வாழ்க்கை இருக்கின்றது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை கடந்து சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பல தடங்கல்கள், பல தடைகள், பல ஏமாற்றங்கள் அனைத்துமே வரும். இவை அனைத்தையுமே களைந்துவிட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த அந்த போதனைகளையும் நிலையான வாழ்வுக்கு என்னையே நான் தயாரிக்கின்றேன் என்ற ஒரு உறுதியும் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உயிர்ப்பிக்கின்றார், உயிர்க்கின்றார், உயிர் எழுந்திருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இந்த பாஸ்கா விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என்பது பொருள். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது, அந்த செங்கடலை கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது
அந்த இரவை குறித்து தான் நாம் இந்த இரவில் இருக்கின்றோம். யூத மக்கள் இந்த ஒவ்வொரு இந்த பாஸ்கா விழாவின் பொழுது அந்த இரவு முழுவதுமே தூங்க மாட்டாங்களாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்ப தலைவர் ஒவ்வொரு தடவையுமே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றத தன்னுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் எல்லோருமாக உட்கார்ந்து அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நடந்த நிகழ்வை கடத்தி கொண்டே இருப்பதுதான் இந்த கடத்தல் அல்லது இந்த பாஸ்கா விழா, இந்த உயிர்ப்பின் ஞாயிறு அனைத்தையுமே நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா என்பது ஒவ்வொரு வருடமும் நம்ம விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, வேணுனாலும் சரி, வேணாலும் சரி, ஈஸ்டர் வரும். அப்படியே ஈஸ்டர் அடுத்து போனோம்னா பெந்தகோஸ்து திருநாள் வரும். அடுத்து அப்படியே போனோம்னா கிறிஸ்துமஸ் வரும். அப்போ திருவிழா கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும் இந்த திருவிழாலாம் இருக்குது, இதெல்லாம் அப்போ தான் நம்ம கோயிலுக்கு வரணும், அப்போ தான் இந்த கோயில்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரும். அது வேற விஷயம். ஆனாலும் இந்த திருவிழாவின் பொழுது மட்டும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இவை அனைத்து விழாக்களும் ஒவ்வொரு வருடமும் நமக்கு வேணாட்டாலும் வரும். ஆனால் இந்த ஒவ்வொரு திருவிழாவும் புது துணிகளை எடுப்பதோடு மட்டும் நின்று விடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றதா? இந்த 2026 ஈஸ்டர் திருநாள் என் வாழ்விலே எத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்ற என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நாம் அனைவரும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பிக்க இருக்கின்றோம். நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழ தயாராக இருக்கின்றேனா? அவருடைய பிள்ளையாக மாற தயாராக இருக்கின்றேனா? அவருடைய நம்பிக்கையிலே வேரூன்றி இருந்து என் வழியாக இயேசுவை பிரதிபலிக்க நான் தயாராக இருக்கின்றேனா என்று ஒவ்வொருவருமே கேட்கும் பொழுதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நமக்குள்ளாக நாம் கேட்டு பார்ப்போம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே அவர் மாட்சியோடு வெற்றி வீரனாய் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அல்லேலூயா என்று நாம் ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டோம். அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே இந்த 40 நாட்களும் இந்த ஒரு நாளுக்காக நானும் என் குடும்பமும் என் சமூகமும் நாம் தயாரித்துக் கொண்டிருந்தோம். எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எனக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நாம் சிந்திப்போம். அன்பு இறைவா, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் சிறப்பாக உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். நீரே இவர்களை உமது பிரசன்னத்தால் நிரப்பியருளும். உமது உயிர்ப்பு பெருவிழா எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் உயிர்ப்பு பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் மறு உருவம் பெற்று உம்மை நாங்கள் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இருளிலிருந்து ஒளிக்கும், இறப்பிலிருந்து வாழ்வுக்கும், பயத்திலிருந்து துணிச்சலுக்கும் நாங்கள் வாழ வளர எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.